உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலற்றையப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அன்புள்ள ஆண்டவரே, ஆம் தகப்பனே, கர்த்தர் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவர் ஆண்டவரே. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரப்பா. இப்போதும் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் புழுதியில் இருக்கிறார்களோ குப்பையில் இருக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் இரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, ஒருவேளை இந்த பிள்ளைகள் உதவியற்ற சூழ்நிலையிலே ஆண்டவரே, ஒரு தேவைகளுக்காக ஆண்டவரே, என் தேவை எப்படி சந்திக்கப்படும் என்று கண்ணீரோடு இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, அடைக்கலான் குருவிகளுக்கு கூடும், தகைவிலான் குருவிகளுக்கு தன் குஞ்சுகளும் வைக்கும் ஆண்டவரே, இடத்தையும் கொடுத்த என் தகப்பனே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் தருகிற தகப்பனே, 5000 பேருக்கு 5 அப்பத்தை பங்கிட்டு வயிறார உணவு கொடுத்து ஆசீர்வதித்து 12 கூடை நிறைய மீதமெடுக்க செய்தவரே, பேதுருவே ஆண்டவரே, வெறும் வலையோடு இருந்த பேதுருவுக்கு வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை கொடுத்த என் அன்பு தகப்பனே, இப்பொழுதே ராஜாவே, ஒரு தேவையின் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. எலியா கேரி தாற்றங்கரையிலே பசியோடு இருந்த பொழுது காகத்தை அனுப்பின கர்த்தர், இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய தூதர்களை அனுப்புங்கப்பா, இந்த பிள்ளைகளை கை தூக்கி எடுங்கப்பா, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே,
தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் இந்த பிள்ளைகளை நீர் கைவிடக்கூடாது. யோசேப்பை கூட பிறந்த சகோதரர்கள் குழியிலே தூக்கி எறிந்தார்கள். கர்த்தர் அவனை தாங்கி குழியிலிருந்து எடுத்து சிங்காசனத்துக்கு கொண்டு போனீர் அல்லவா. என் ஜெபத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் என்று உயர்த்தி ஆசீர்வதிங்கப்பா. நொறுங்குண்ட இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா. கண்ணீரெல்லாம் கர்த்தர் தொடங்கப்பா. ஆண்டவரே, கால்கள் சறுக்காதபடி உம்முடைய பிள்ளைகளை கிருபையினால் தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் ஜெபத்தினால் அலங்கங்கள் இடிந்து விழும். உன் ஜெபத்தினால் எரியோ மதில்கள் இடிந்து விழும். உன் ஜெபத்தினால் அற்புதமான கதவுகள் இன்று திறக்கப்பட போகிறது. அற்புதமான நன்மைகள் வந்து உன்னை சேரப் போகிறது. ஒரு ஆசீர்வாத மழை உன் மீது இறங்கி வரப்போகிறது. உன் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். பரலோக தேவதூதர்கள் உனக்காக வந்து சத்துருவோடு யுத்தம் பண்ண இறங்குகிறார்கள். சர்ப்பத்தின் ஆவிகள் முறிக்கப்படுகிறது. பில்லிசூனி ஆவிகள் நொறுக்கப்படுகிறது. தகடுகளெல்லாம் சாம்பலாக்கப்படுகிறது. விக்கிரக ஆவிகள் முறிக்கப்படுகிறது. தேவன் உன்னை மோசையை போல எழுப்புகிறார். நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். நீ அக்கினியை வானத்திலிருந்து இறக்கப் போகிறாய். நீ மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போகிறாய். நீ பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் துரத்த போகிறாய். வெள்ளியும் பொன்னும் உன் காலடியில் வந்து கிடக்க போகிறது. உன் வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் இறங்கி வருகிறது. உன் வீட்டுக்குள்ள தூதர்கள் வந்து இறங்குகிறார்கள். உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இறங்குகிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம் இருந்த பொழுது சகலத்திலும் அந்த வீட்டை ஆசீர்வதித்த தேவன் ஹல்லேலூயா இன்று முதல் உன் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். அதை ஒருவனும் தடுக்க முடியாது. நீ செய்யக்கூடிய வேலைகளையும் உன்னுடைய ஊழியங்களையும் உன் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் சின்னாபின்னமாக்கின சத்துருவின் வல்லமைகளை இந்த மதிய வேளையிலே ஆவியானவருடைய அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி சுட்டு எரித்து போடுகிறது. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார். வனாந்தரமாய் கிடந்த உன் வீட்டை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல இப்பொழுது மாற்றுகிறார். கண்ணீரோடு புலம்பி முக்காடிட்டு தலை குனிந்து நடந்த உன்னை தலை நிமிர பண்ண போகிறார். கர்த்தருடைய ஜெயக்கொடி பறக்க போகிறது. கர்த்தர் இனி உனக்கு யெகோவா நிசியாக ஜெய கொடியாக இருக்க போகிறார். வாயை திறந்து பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்தது போல என் தேவனை நீ துதிக்க ஆண்டவரே தொடங்கு. தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கதவுகள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை செங்கடலை பிளந்து சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலை நடத்தினவர். இன்றைக்கு பல செங்கடல்கள் இரண்டாக பிளக்கும். மலைகள் சமபூமியாகும். கர்த்தர் உன் வலக்கரத்தை இப்பொழுது முதல் பிடித்து விட்டார் இயேசுவின் நாமத்தினாலே. இனி நீ அழுது கொண்டு இராய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று என் இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென்.